அனைவருக்கும் வணக்கம். நமது வேர்த்தேடியில் இரண்டாவது வேர்த்தேடி. நாம் பார்க்க போகும் வரலாறு இந்தியாவின் மிக கடினமான, அதே சமயம் சொர்க்கம் போன்ற ஒரு பனிப்பிரதேசத்தை பற்றியது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10,000 அடிக்கு மேல் வருடத்தில் 6 மாதங்கள் பனியால் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்துமே துண்டிக்கப்படும் ஒரு நிலப்பரப்பு தான் இமாச்சல் பிரதேசத்தின் லஹவுல் பள்ளத்தாக்கு. இந்த கடுமையான குளிரிலும் உயரமான மலைகளிலும் பல நூற்றாண்டுகளாக தங்களின் தனித்துவமான கலாச்சாரத்தை காப்பாற்றி வரும் ஒரு அரிய பழங்குடிய இனம்தான் லஹவுல்லா மக்கள். இமயமலையின் காவலர்களாக கருதப்படும் இந்த மக்கள் யார்? இவர்களது மர்மமான ஆன்மீக நம்பிக்கை என்ன? ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பல சகோதரர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் விசித்திரமான பழக்கம் இவர்களிடம் ஏன் இருந்தது? இந்த வீடியோவில் லஹவுல்லா சமூகம் பற்றிய வரலாற்றை ஆழமாக பார்ப்போம். லஹவுல்லா மக்களின் பூர்வீகத்தை தேடிச் சென்றால் நாம் இமயமலையின் புவியமைப்பை பார்க்க வேண்டும். லஹவுல் பகுதி என்பது லடாக் மற்றும் திபெத் எல்லைகளுக்கு அருகில் அமைந்துள்ளது. வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி லஹவுல்லா மக்கள் இந்தோ ஆரிய மற்றும் மங்கோலிய இனங்களின் கலவை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் சமவெளி பகுதியில் இருந்தும் திபெத் பகுதியில் இருந்தும் இடம்பெயர்ந்த மக்கள் இந்த மலைப்பகுதியில் குடியேறி பின்னாளில் லஹவுல்லா என்ற தனி சமூகமாக மாறினார்கள். இவர்கள் பேசும் மொழி லஹோலி என்று அழைக்கப்படுகிறது. இது திபெத்திய மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது என்றாலும் சமஸ்கிருத வார்த்தைகள் இதில் கலந்து காணப்படுகின்றன. இச்சமூகத்திற்குள் கர் எனப்படும் இசைக்கலைஞர்களும் ஷிபி எனப்படும் விவசாயிகளும் தங்களுக்குரிய கிராமிய கடமைகளை செய்து சமூக கட்டமைப்பை தாங்கி பிடிக்கிறார்கள். லஹவுல்லா சமுதாயத்தின் பாரம்பரிய சமூக அமைப்பு மிகவும் வியப்பானது. இவர்களிடம் கடந்த காலங்களில் பல் சகோதர திருமண முறை நடைமுறையில் இருந்தது. அதாவது ஒரு குடும்பத்தில் எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள். இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான புவியியல் காரணம் இருந்தது. இமயமலையின் இந்த கடுமையான சூழலில் விவசாய நிலங்கள் மிகவும் குறைவு. அண்ணன் தம்பிகள் தனித்தனியாக திருமணம் செய்தால் நிலங்கள் துண்டு துண்டாக பிரிந்துவிடும். குடும்பத்தின் சொத்து சிதறாமல் இருக்கவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் இந்த முறையை பின்பற்றினார்கள். விசித்திரம் என்னவென்றால் இந்த அமைப்பில் பெண்களுக்கு மிகப்பெரிய மதிப்பும் சொத்துரிமையும் இருந்தது. ஒரு பெண் கணவர் வீட்டுக்கு செல்லும்போது அவளுக்கு தந்தையின் சொத்தில் ஒரு பகுதி தங்கம் அல்லது ஆபரணங்களாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை கணவன்மார்களுடன் வாழ பிடிக்கவில்லை என்றால் அந்த பெண் தன் நகைகளுடன் தாராளமாக தாய் வீட்டிற்கு திரும்பிவிடலாம். அவளை சமூகம் தப்பாக கருதாது. நவீன கல்வியின் காரணமாக தற்காலத்தில் இந்த திருமண முறை சமூகத்திலிருந்து முற்றிலுமாக மறைந்துவிட்டது. லஹவுல்லா மக்களின் ஆன்மீக வாழ்க்கை உலகிற்கே ஒரு சிறந்த பாடம். இவர்கள் இந்து மதத்தையும் திபெத்திய பௌத்த மதத்தையும் ஒன்றாக பின்பற்றுகிறார்கள். இவர்களது குடும்பத்தில் ஏதேனும் ஒரு விசேஷம் நடந்தால் ஒரே நேரத்தில் பௌத்த துறவியான லாமா மற்றும் இந்து பூசாரியான பட் ஆகிய இருவரையும் அழைப்பார்கள். இருவருமே வந்து அவரவர் முறைப்படி சடங்குகளை நடத்துவார்கள். இது இங்குள்ள வியக்கத்தக்க ஒற்றுமை. லாமாக்கள் அவர்களின் சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் மதிக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பெரிய பௌத்த பிரார்த்தனை சக்கரம் இருக்கும். அதை சுற்றுவதன் மூலம் தங்களின் பாவங்கள் நீங்குவதாக நம்புகிறார்கள். கடுமையான குளிர் பிரதேசம் என்பதால் இவர்கள் ஆடைகள் அனைத்தும் தூய ஆட்டு உரோமத்தினால் ஆனவை. ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே சுக்கா எனப்படும் நீளமான கம்பளி ஆடைகளை அணிகிறார்கள். குறிப்பாக லஹவுல்லா பெண்களின் ஆபரணங்கள் மிகவும் அரியவை. இவர்கள் பாரம்பரியமாக வெள்ளி நகைகளை அதிகம் விரும்புகிறார்கள். தலையில் அணியும் பெராக் எனப்படும் கிரீடத்தையில் விலையுயர்ந்த பிசோரா கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த நகைகள் பரம்பரையாக தாயிடமிருந்து மகளுக்கு கைமாறும் சொத்தாக கருதப்படுகிறது. வருடத்தில் 6 மாதங்கள் பனியால் மூடப்பட்டிருக்கும் என்பதால் கோடை காலத்தில் மட்டுமே இவர்களால் விவசாயம் செய்ய முடியும். லஹவுல் பகுதியில் விளையும் உருளைக்கிழங்கு மற்றும் பட்டாணி உலகத்தரம் வாய்ந்தது. குளிர்காலம் தொடங்கும் போதே இவர்கள் வெளியுலகத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு வீடுகளுக்குள் முடங்குவார்கள். அந்த காலங்களில் வறுத்த பார்லி மாவில் செய்யப்படும் சம்பா இவர்களின் முக்கியமான உணவு. மேலும் ஆட்டுப்பாலிலிருந்து செய்யப்படும் வெண்ணெய், உப்பு மற்றும் தேயிலை சேர்த்து செய்யப்படும் நெய்சா எனப்படும் விசித்திரமான தேநீரை இவர்கள் நாள் முழுவதும் அருந்துகிறார்கள். இது குளிர்காலங்களில் இவர்களின் உடலை வெதுவெதுப்பாக வைத்திருக்க உதவுகின்றது. பனிக்கால தனிமையின் செழிப்பை போக்க இவர்களிடம் ஒரு விசித்திரமான திருவிழா உண்டு. அதுதான் நுகாங் எனப்படும் குளிர்கால நடுப்பகுதியில் ஆண்கள் அனைவரும் கூடி பனியால் செய்யப்பட்ட இலக்குகள் மீது அம்பெய்து விளையாடும் சடங்கு. இதில் தோற்கும் அணி வெல்லும் அணிக்கு ஷாங் எனப்படும் பாரம்பரிய பார்லி மதுவை விருந்தாக தர வேண்டும். மேலும் இவர்கள் திபெத்திய புத்தாண்டான லோசர் பண்டிகையை விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். இந்த விழாவின் போது ஜாம் நடனம் எனப்படும் முகமூடி நடனத்தை ஆடுவார்கள். பெரிய மரத்தாலான மிருகங்கள் மற்றும் பேய்களின் முகமூடிகளை அணிந்து லாமாக்கள் ஆடும் இந்த நடனம் தீய சக்திகளை விரட்டுவதாக நம்பப்படுகிறது. முன்பெல்லாம் குளிர்காலத்தில் இந்த மக்கள் வெளியுலக தொடர்பின்றி தவிப்பார்கள். ஆனால் இந்திய அரசு அமைத்துள்ள அடல் சுரங்கப்பாதை இவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது.
இன்று லகோல்லா மக்கள் மிக வேகமாக நவீன உலகத்தோடு இணைந்து வருகிறார்கள். எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் இமயமலையின் மடியில் தங்களின் தனித்துவமான அடையாளத்தை ஆன்மீகத்தையும் மாறாமல் காத்து வருகிறார்கள். லகோல்லா பழங்குடியினர் இந்திய பன்முகத்தன்மையின் விலைமதிப்பெற்ற வைரங்கள். இந்த வித்தியாசமான பழங்குடி சமூகம் பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது தவிர்த்து வேறு யாராவது வித்தியாசமான பழங்குடியின மக்களை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்து யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.